ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி சமையல். இன்றைக்கி மஷ்ரூம் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மஷ்ரூம் 250 கிராம்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், 3 தக்காளி அது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் புதினா இலை 1 கப், 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை 1 கப், 6 டேபிள் ஸ்பூன் கர்டை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், டேபிள் ஸ்பூன் வார்ம் மில்கில் ஒரு பின் சாஃப்ரானை ஊற வச்சுருக்கேன், கொஞ்சமாக முந்திரி எடுத்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயத்தை நெய்யில் கோல்டன் ப்ரௌனில் வறுத்துருக்கேன், ஷாஹி ஜீரா, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ஜாவித்ரி, பிரியாணி இலை, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள். 1 கிலோ பாஸ்மதி ரைஸை அலசி 20 நிமிஷம் ஊற வச்சு வடித்து எடுத்திருக்கேன். அடுப்பில் கடாயை வச்சுட்டு சூடானோடனே 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறம் நாம் அதில் கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், பட்டை, ஜாவித்ரி, பிரியாணி இலை, அப்புறம் அந்த ஷாஹி ஜீரா, அது பிரியாணி ஜீரான்னு கூட சொல்லுவாங்க, மளிகை கடையில் கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனுக்கு முன்னாடியே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். அந்த டைமிங்கில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நல்லா பச்சை வாசனை போனதும் கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடணும். அப்புறமா நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சப்பொடி, கரம் மசாலா, மிளகாத்தூள் 3த்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி நல்லா இந்த பதம் வந்ததுக்கப்புறம் இதில் மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் உடையாத மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதில் பீட் பண்ணி வச்சுருக்கிற தயிரை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் போட்டு இந்த மாதிரி கிரேவி வந்தோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ இது சிம்மில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா, அப்புறம் அந்த ஷாஹி ஜீராவில் பாதி, அப்புறமா நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு அந்த அரிசிக்கு தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சோன்னா நாம் ஊற வச்சுருக்கிற அரிசியை போட்டு நல்லா கொதித்த தண்ணியில் நம்ம போடுறப்போ ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே அது அரை வேக்காடுன்னு சொல்லுவோம்ல, அரைப்பதம், அதில் வெந்துடும். இந்த மாதிரி இருக்கும் கிரேவி. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ நாம் அந்த அரிசியையும் வடித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் ஒரு தவா வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த கிரேவியை ஊற்றிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரைஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அப்புறம் மீதி இருக்கிற இந்த கொத்தமல்லி தழை, புதினா இலை இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே தூவி விட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸை அது மேலே தூவி விட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூஸையும் அது மேலே தூவி விட்டுக்கலாம். அப்புறம் அந்த குங்குமப்பூ பால் இருக்கு இல்லையா, அதை இது மேலே ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு மூடியை போட்டு அந்த தவா இருக்குல்ல, அந்த தவா மேலே வச்சுருங்க.
வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாக இப்போ குறைச்சி சிம்மில் வச்சுட்டு நல்ல ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே இந்த மாதிரி வைக்கணும். தண்ணி வச்சு வச்சுருங்க. 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம மஷ்ரூம் தம் பிரியாணி டேஸ்ட்டாக ரெடி ஆகிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.